அப்போ அந்த முருகத்தை கூப்பிட்டேன், ஏன் அழுதுட்டு இருந்தீங்கன்னா அவர் சொன்னார் இவ்வளோ 5 கோடி இழந்துட்டேன் அப்படி இப்படின்னாரு. நான் சொன்னேன் ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசி எவ்வளோ வருஷம், 5 வருஷம் ஆகுதுன்னாரு. 5 வருஷத்துக்கு கரெக்டாக 5 கோடி இழந்திருக்காரு. அதான் கர்மா. அதான் கர்மா. தாய் எவ்வளோ பெரிய கெட்டவனா இருந்தாலும் சரி, தந்தை எவ்வளோ பெரிய மோசமானா இருந்தாலும் சரி, அப்பா அம்மா விட்டுறாதீங்க. உங்கள் விதியே உங்கள் அப்பா அம்மா தான். அவங்க உங்களுக்கு கெடுதல் பண்ணால் கூட நீங்கள் உங்களை நல்லா பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ மோசமான நிலைக்கு வந்தாலும் ஏதோ ஒரு உங்களை காப்பாற்றி கொண்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசாதவங்க, அண்ணன் தம்பிக்கிட்ட சண்டை போட்டு சொத்துக்காக பேசாமல் இருக்கிறவங்க, அக்கா தங்கச்சிக்கிட்ட சண்டை போட்டு சொத்துக்காக பேசாமல் இருக்கிறவங்க எல்லாருக்குமே குடும்பத்தில் கம்பல்சரி ஒரு குறைபாடுடைய குழந்தை பிறக்குது. அந்த வேதனை இவங்க அனுபவிக்கிறாங்க. இல்லை தீர்க்க முடியாத ஒரு வியாதி வருது. நீங்கள் என்கிட்ட இப்போ நீங்கள் அர்த்தநாரீஸ்வரர் போனீங்க, சிவபெருமான் என்ன சொல்லியிருக்காரு, சிவன் பாதி இப்போ சக்தி பாதின்னு சொல்லியிருக்காருல. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா சிவனை விட சக்தி தான் பெருசு. இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிறது சக்தி தான். பெண் தான் பெரிய சக்தியே. ஆணை விட பெண் தான் பெரிய சக்தி. என்ன